தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிமுக திமுக எந்த ஆட்சிகள் நடந்தாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது முற்றுமுதலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட அந்த குழுவை பொறுப்பேற்க செய்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். ஒரு கிராமத்தில் இது போன்ற சாவுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அது இந்த வார்டு உறுப்பினர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதிலிருந்து இந்த நாட்டுடைய உச்சபட்ச பதவி என்று சொல்லக்கூடிய எம்பி வரையில், அதாவது வார்டு நம்பர், துணைத் தலைவர், தலைவர், அதுபோன்று எம்எல்ஏ, எம்பி, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அல்லது பொறுப்பு அமைச்சர், இவர்கள் அனைவருமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இனி ஒரு சாவுகள் நடந்தால் இவர்கள் அனைவருமே அரசுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போன்று வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவரின் கீழ் இயங்குகின்ற ஏனைய துறைகளையும் இதற்கு பொறுப்பாற்க வேண்டும். குறிப்பாக இந்த தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து இந்த மெத்தனாலை விநியோகம் செய்கின்ற அதிகாரம் இந்த கூடுதல் ஆட்சித்தலைவர்களாக, கோட்டாட்சியராக இருப்பவர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆதலால் இதிலே ஏனைய துறைகளையும் உள்ளே கொண்டு வந்து இனி இது போன்ற ஒரு பகுதியில் சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தில் நான் சொன்ன அனைவரையும் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் சட்டங்கள் இருந்தால்தான் அனைவரும் பயந்து கொண்டு, யாரோ ஒருத்தர் எங்கேயோ குடிச்சிட்டு செத்தா எம்எல்ஏ நம்ம மீது வழக்கு வரும், பஞ்சாயத்து தலைவர் நம்ம மீது வழக்கு வரும், தாசில்தார் நம்ம மீது வழக்கு வரும், கிராம நிர்வாக அலுவலர் நம்ம மீது வழக்கு வரும்னு சொல்லி ஒருவருக்கொருவர் அதை கண்காணித்து சம்பந்தப்பட்ட அதை ஒழிப்பதற்கான அரசு அதிகார வர்க்கத்திடம் முறையாக சொல்லி அதை தடுத்து நிறுத்துவார்கள். இல்லை ஒரு சம்பவம் நடக்கின்ற போது ஒரு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறது, இதோடு நிறுத்தி கொண்டால் இது தொடரத்தான் செய்யும். அதற்காகத்தான் நேற்று தினம் நான் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் அமைச்சர் வரையிலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரையும் இதில் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சட்டத்தையே முறையாக நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த கள்ளச்சாராய சாவுகளை நாம் தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்த முடியும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. நம்பர் 1. நம்பர் 2, சமூக நீதியினுடைய பிறப்பிடம் தமிழகம் என்று திராவிட இயக்கங்களும் திமுக அதிமுக சொல்லி வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு காரணம் இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆதலால் உண்மையான சமூக நீதி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட்டால்தான் அது உண்மையான சமூக நீதி. உதாரணத்துக்கு பீகாரில் நடத்தப்பட்டு அது வழங்குவதற்கு தொடங்கியிருக்காங்க. இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சமூக நீதி வழி வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறது? அல்லது சட்டமன்றத்திலும் மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நான் பலமுறை வேண்டுகோள் வைத்தோம், ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அறிவிக்க தயங்குகிறார்? ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கண்டிப்பாக வன்னியர்களுக்கான 10.5% விட அதிகமாக சமூக நீதி கிடைப்பதை திமுக அரசு உறுதி செய்யும் என்று அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்போது மீண்டும் இடைத்தேர்தல் வருகின்ற வரையிலும் கூட அவர் அறிவித்த அந்த அறிவிப்பை, அவர் கொடுத்த அந்த உறுதிமொழியை ஏன் நிறைவேற்ற தயங்குகிறார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க உத்தரவிடாமல் தடுக்கிற அந்த சக்திகள் எது என்று கேள்வியை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள், சமூக நீதி அமைப்பினர் எழுப்புகிறார்கள். ஆதலால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு இடம் தராமல் உடனடியாக இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது காவல்துறைக்கான மானிய கோரிக்கையின் பதிலுரை அளிக்கும் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பினை உடனடியாக வெளியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நேரத்திலே முன்வைக்கிறது. ரெண்டாவது, இந்த பேருந்துக்கு ஓட்டுநர் நடத்துவர் எடுக்கிறாங்க,
அதில் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்படும் என்று அறிவிக்கிறாங்க. அப்படி ஒப்பந்த அடிப்படையில் எடுத்தாக்கா அதில் சமூக நீதி பின்பற்றப்படாது. அதனால் சமூக நீதி மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதனால் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் முறையாக நிரந்தர வேலைக்கு சமூக நீதி அடிப்படையிலே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலே ஓட்டுநர் நடத்துனருக்கு பதிவு செய்திருக்கிறவர்களை சீனியாரிட்டி அடிப்படையிலே தான் அந்த பதவிகள் நிரப்பப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கிறது. அதே மாதிரி பரந்தூர் மக்கள் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திராவில் குடிபுகுவோம் என்று சொல்வது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அவமானம். ஒன்றிய அரசு அந்த மக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒன்றிய அரசால் கொண்டு வர இருக்கிற அந்த விமான போக்குவரத்து துறை அந்த பரந்தூர் விமான நிலையம் தொடங்குவதை கைவிட வேண்டும். ஒன்றிய அரசுக்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான முயற்சியிலே இறங்கியிருக்கிற தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலத்தை கையகப்படுகிற அந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி எனது கோரிக்கையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். அதுபோன்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பதவிகள் ஒன்றிய அரசு பதவிகளில் 90%, மாநில அரசு பதவிகளிலே 100%, இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழ் மக்களுக்கு இந்த வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஒன்றிய அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். அதுபோன்று இந்த மணல் கொள்ளை அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். எப்படி இந்த கள்ளச்சாராய சாவை நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்களோ அதுபோன்று மணல் குவாரிகள், கிரானைட் குவாரிகள், மலைகள், தாது மணல்கள் கட்டுக்கடங்காத வகையில் இன்றைக்கு கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகத்திற்கும் கடத்தப்படுகிறது. இதை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதை அடக்க வேண்டும். தமிழக அரசே வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளை கொண்டு தமிழக அரசே நேரடியாக மணல் கொள்முதல் செய்ய வேண்டுமே தவிர இதை ராமச்சந்திரன் குறிப்பு, கரிகாலன் குறிப்பு என்று இவர்கள் எடுத்து மணல் கொள்ளையில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக அரசை, தமிழக முதல்வரை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மாநில செயற்குழு கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்த டாக்டர் சுதாகர் அவர்களும், இந்த மண்டலத்தின் எமது கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஜம்புலிங்கம் அவர்களும், எங்கள் கட்சியினுடைய தலைமை செயலாளர் கனல் உ கண்ணன் அவர்களும் எமது ஊடக நண்பர்களுக்கு தருவார்கள். அந்த செய்தியை நீங்கள் வெளியிட்டு உதவுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எங்கள் அழைப்பை ஏற்று சரியாக ஒரு